நீ புண்ணியவனாக இருந்தால் ஒழிய என்னுடைய ஒங்காரக்குடியில் மண்ணை நீ மிதிக்கவே முடியாது. நீ நிச்சயமா புண்ணியம் வந்தான். அதனாலதான் உன்னை முருகப்பெருமான் இங்க கொண்டு வந்திருக்காரு. இது இப்ப உனக்கு தெரியாது, போக போக நீ புரிஞ்சுக்குவேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப கூட அது வார்த்தை ஜாலம், நான் அவ்வளவு ஈஸியா மயங்க மாட்டேங்கிற ஒரு தருணத்துலதான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட விஷயத்துலதான் என்னை படிப்படியாக ஆசான் அவங்க யாரு, அவங்களுடைய கொள்கை என்ன என்பதையெல்லாம் எனக்கு சொன்னாங்க. என்னுடைய பிறப்பிலேயே என்னுடைய அம்மா, அதான் இந்த வாழையடி வாழையன வந்த திருக்கூட்டம்னு சொல்லுவாங்க ஐயா. அதுல என்னோட தாய் நான் சின்ன வயதா இருக்கும் பொழுதே பட்டினத்தார் யார் தெரியுமா, என்னென்ன செஞ்சிருக்காரு தெரியுமா, எப்படிப்பட்ட பெரிய செல்வந்தர் தெரியுமா, கப்பல் வியாபாரிப்பா, அப்படிப்பட்டு இருந்தவர் ஞானியானாரு, என்ன காரணத்தினால ஞானியானாரு, எப்படி அவர் இப்ப இந்த ஞான நிலையை அடைந்தாருங்கிறதெல்லாம் சின்ன வயசுலங்க, ஒரு 10 வயசுக்குள்ள இதெல்லாம் எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அப்படி அன்னைக்கு போட்ட விதை தான் 40வது வயதில் ஓங்காரக்குடிலுக்கு சேர